அல்லேலூயா. இந்த காலை வேளை வந்து ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு விசை ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த மாதத்துக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தமானது சங்கீதங்களின் புஸ்தகம் 97ஆம் சங்கீதம் 97ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் நான் யாரு? கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. பாவியிலும் பிரதான பாவி நான் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் நான் யாரு? சத்தமா சொல்லுங்க. என்னைக்கு ஆண்டவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய சபையில் சேர்க்கப்பட்டோமோ அன்னைக்கு நீங்களும் நானும் நீதிமானா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நீதிமானுக்கு என்ன இருக்குதா? வெளிச்சம் இருக்கிறதா? அது மட்டுமல்ல, என்னைக்கு நம்ம நீதிமானாய் மாற்றப்பட்டு விட்டோமோ அப்பமே வேதம் சொல்லுது, செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சி என்ன பண்ணப்பட்டிருக்கா? நம்ம சொல்லுவோம், எப்ப பாரு எனக்கு ஒரே பிரச்சனை பார்த்தேன், எப்ப பாரு போராட்டம் பார்த்தேன். வேதம் சொல்லுது, செம்மையான இருதயத்தாருக்கு என்ன விதைக்கப்பட்டிருக்கா? மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கு. ஆமென். இந்த மாத்திரம் நீங்க எப்படி இருக்கணும்? துக்க முகமா இருக்கக்கூடாது. சொல்லுங்க. 1-2 வாய் தான் வருது பார்த்தா நம்மளுக்கே. அதை நான் எப்படி பாஸ்டர் நான் விடுவேன்? ஒரு பாட்டு உண்டு, சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன்னு ஒரு பாட்டு இருக்கு. நாங்களாம் சிறு பிராயத்தில் பாடி இருக்கிறோம். அது மாதிரி நம்ம என்ன பண்ண முடிக்கணும்? துக்கத்தை பிடிச்சி வச்சுக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீதிமானுக்கு வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சி விதைக்கப்படுங்க. மகிழ்ச்சியா இருக்கவங்க சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னையோட உங்க துக்கத்தை தூக்கி போடுறீங்க. அல்லேலூயா. அப்போ நீதிமானுக்கு மகிழ்ச்சி வைக்கப்பட்டிருக்குது, வெளிச்சம் உனக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் சில நேரத்தில் சத்துரு என்ன பண்ணுவானா, நம்மளை இருளில் உட்கார பண்ணுவானா. வாசிங்க சங்கீதம் புஸ்தகம் 112ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 112ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். போதும். முதல்ல நம்ம வாசித்தோம், நீதிமானுக்கு வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சியும். சொல்லுங்க, ஒவ்வொரு நாள் சொல்லுங்க, செம்மையான இருதயத்தை என தாங்க. மகிழ்ச்சி அங்க இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சி என் வாழ்க்கையில தேவன் எனக்காக விதைத்திருக்கிறார். நான் மகிழ்ச்சியா இருப்பதே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல யாராவது துக்கமா இருந்தா ஒரு கிள்ளு கொடுங்க. ஏன்னா நீ தேவனுடைய பிள்ளை, மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஆமென். நீதிமானுக்கு அங்க வேதம் சொல்லு பாருங்க, செம்மையானவர்களுக்கு இருளில. அப்போ நம்ம செம்மையானவளா இருந்தா கூட சில நேரம் என்ன வரும்னா, இருள் வருமா. பாவம் செய்கிறவன் இருளில் இருக்கிறான். பிசாசனவன் எங்க இருக்க விரும்புகிறான்? இருளில் உட்கார பண்ண விரும்புகிறான். ஆனா செம்மையான இருதயம் இருந்தா, நம்ம பிசாசு எப்படி இருள உட்கார பண்ண நினைச்சாலும், மனிதர்கள் உனக்கு விரோதமாக எழும்பி உன் வாழ்க்கை இருளாக்க நினைச்சாலும், உன் வாழ்க்கையில கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா. ஒரு செம்மையான இருதயமுடைய மனுஷனை காண்பித்து அவன் எப்படி தேவனுக்கு பிரியமா இருந்தான், அவன் வாழ்க்கையில வந்து இருள் எப்படி வெளிச்சமா மாறிட்டு காண்பித்து சில குறிப்புகளை உங்களோடு கூட நாம செம்மையா இருந்தா நம்ம வாழ்க்கையில எப்படி இருள் வெளிச்சமா மாறும், அதுக்கு என்ன செய்யும் சொல்லி ஒரு 2 குறிப்பை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மதத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிலுக்க சகல பிரபுகளுக்கு மேலாக அவன் ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். ஆனாலும் மொர்தெக்காய் அவனை வணங்கவும் இல்லை,
நமஸ்கரிக்க வந்தது. மொர்தெகாய் எப்படிப்பட்டவனாம்? யூதனாய் காணப்பட்டான். அங்கே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் செய்து எருசலேம் தேவாலயத்தை அக்கினியால் சுட்டரித்து அங்க இருக்கிற சகல பொன் பாலங்களையும் அங்க இருக்கிற எருசலேம் சுற்றிக்க மதில் சுவரை கூட அக்கினியால் சுட்டரித்து எருசலேம் இருக்கிற தேவாலயத்தை கூட அக்கினியால் சுட்டரித்து எல்லாம் அங்க இருக்க எல்லா பொன்னையும் வெண்கலத்தையும் பாபிலோன் கொண்டு போனது மட்டுமல்ல, அங்க இருக்கிற நல்ல பலமுள்ள வாலிபர்களை, திறமையான வாலிபர்களை, ஸ்திரீகளை பாபிலோன் சிறையாய் கொண்டு போகப்பட்டானா, கொண்டு போய் விட்டான். அப்படி கொண்டு போகப்பட்டதுல ஒருத்தன் தான் மொர்தெகாய். இவன் ராஜாவுடைய அரண்மனை வாசலில் முற்றத்தில் இருக்கிறான். வளர்ப்பு மகளாய் எஸ்தர் ராஜாவுடைய மனைவியாய் மாறிவிடு, அகாசுவேர் ராஜாவுக்கு மனைவியாய் மாறிவிடுகிறாள். ஆனா ராஜாவுடைய அரண்மனையிலே ஆமான் எனப்பட்டவன் இருக்கிறான். அவனை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்து எல்லாரும் அவனை வணங்கணும், நமஸ்கரிக்க வேண்டும் சொல்லி ஒரு ராஜாவை அந்த தேசத்து ராஜா கட்டளையிடுகிறான். ஆனால் ராஜாவுடைய அரண்மனை வாசல்ல முற்றத்தில் இருக்க மொர்தெகாய், கொண்டு போகப்பட்ட மொர்தெகாய் இந்த ஆமானை என்ன பண்ணலையா? வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. ஏனென்றால் இவன் ஒரு யூதன். யூதனுக்கு நியாயப்பிரமாணம் தெரிஞ்சிருந்தது. அல்லேலூயா. வாசிங்க யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3, 4 வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வேகமா வாசிங்க பார்க்கலாம். என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற இவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆயிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆயிலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் போதும். இதை மொர்தெகாய் அறிந்திருந்தான். என்ன செய்யக்கூடாதா? என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லுங்க. நீ 5ஆம் வசனம் சொல்லுது, நீ அவைகளை நமஸ்கரிக்கவும். இது தேவனுடைய கட்டளை, தேவனுடைய நியாயப்பிரமாணம். ஐயா மொர்தெகாய் அணிந்திருந்தா ஸ்தானத்திற்கு ஆமான எல்லாரும் வணங்கி நமஸ்கரித்தாலும் இந்த மொர்தெகாய் ஆமானை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில கர்த்தர் வெளிச்சத்தை தரணும். நீதிமானுக்கு சுமையான இருதயம் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்குது. நீதிமானுக்கு வெளிச்சம், தேவன் வெளிச்சமா இருக்க விரும்புகிறார். நீ வெளிச்சமா இருக்கணும். வாழ்க்கையில தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும். தேவன் உனக்கு மகிழ்ச்சியை தரணும்னா தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க நீ அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. என்ன நியாயப்பிரமாணம்? என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும். ஆமா, அந்த மொர்தெகாய் அந்த தேசத்துல அடிமையா போனவன் வாசல் அரண்மனை முற்றத்தில் இருக்கிறான். அந்த ஆமானன் வணங்கலை, நமஸ்கரிக்கவில்லை. இதை அறிந்த உடனே ஆமான் என்ன செய்தானா, இவன் யார் என்று விசாரிக்கிறான். எருசலேமில் இருந்து இந்த யூதனாய் அடிமையாய் வந்தவன் இந்த மொர்தெகாய். அதனால என்ன நினைச்சானா, இவனை மட்டுமல்ல, அந்த அகாசுவேர் ராஜா 120 தேசத்தை ஆண்டவன். அந்த 120 தேசத்து மேன்மையாய் ஆமானை உயர்த்தி வைக்கிறான். எல்லாருமே இவனை வணங்கி நமஸ்கரிக்கிறாங்க. இந்த மொர்தெகாய் வணங்கி நமஸ்கரிக்கவில்லை. உடனே ஆமான் செய்த காரியம் என்ன தெரியுமா? 127 தேசத்தில் இருக்கதான எல்லா யூதர்களையும் ஒரே நாளில் கொலை செய்ய வேண்டும். அல்லேலூயா. சில நேரம் நீ ஆண்டவருக்கா நின்னா என்ன வரும்? இருள் வரும், பிரச்சனை வரும், உபத்திரம் வரும். அதனால நம்மள என்ன சொல்லுவோம்? என்ன பண்றது பாஸ்டர், சூழ்நிலை எனக்கு அப்படி ஆயிடுச்சு பாஸ்டர், நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. யார் அட்ஜஸ்ட் பண்ணலாம் சொல்லுங்க? என்ன கப்புச்சி பண்ணி இருக்கீங்க? யார்கிட்ட வருவீங்க? அப்புறம் சூழ்நிலை வந்தவொடனே பாஸ்டர் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? முடியாதா? பாஸ்டர் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாரியா, கர்த்தர் அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டார். அல்லேலூயா. உனக்கு வெளிச்சம் வேணுமா, மகிழ்ச்சி வேணுமா, சில நேரங்களில் தேவனுக்காக என்ன செய்யணுமா? வைராக்கியமா இருக்கணுமா? வசனம் என்ன சொல்ல? அதனால சொல்ல அதிகமா வேத வசனத்தை படிங்க. போன ஞாயிற்றுக்கிழமை மாலையில்
கோடம்பாக்கல் ஒரு சபையில் செய்தி அழைக்கப்பட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 1000 பேர் வரக்கூடிய ஒரு சபையில் மாலை கூட்டத்தில் ஒரு 125 பேர் வந்திருந்தாங்க. நான் பார்த்த ஒரு சந்தோஷமான காரியம் என்ன தெரியுமா? எல்லார் கையிலையும் பைபிள் இருந்தது, எல்லார் கையிலையும் டைரி இருந்தது, எல்லாரும் நோட்ஸ் எடுத்தாங்க. அல்லேலூயா. நீங்க எப்படி? நம்மளாம் அப்படி இருதயமாக பலகையில் எழுதுகிற விசுவாசிங்க. பேனா கொண்டு வர மாட்டோம், டைரி கொண்டு வர மாட்டோம். ஃபஸ்ட் டைமாக போயிருக்கேன். அந்த பாஸ்டருக்கு என்னையே தெரியாது, எனக்கு அவரை தெரியாது. அப்போ தான் 6:30 மணிக்கு தான் நானும் பாஸ்டருமே மீட் பண்ணிக்கிறோம். ஒரு ஊழியக்காரர் மூலமாக அழைக்கப்பட்டிருந்தேன். செய்தி மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. இன்னொரு நாள் அழைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் இன்னொரு ஸ்கூலில் ஒரு வாத்தியார் வந்து சொன்னார், எங்கள் ஸ்கூலில் மாதம் மீட்டிங் நடத்துகிறோம், இப்படிப்பட்ட ஊழியக்காரங்க நான் தேடி மீட்டிங் புக் பண்ண வேண்டியிருக்கு, நீங்கள் ஜூன் மாதத்தில் ஒரு நாள் வாங்கன்னு சொல்லி அப்படி கர்த்தருடைய கிருபையினால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அன்பான தேவச்சனமே, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, உன் வாழ்க்கையில் செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு இருளில் கூட வெளிச்சம் உதிக்கும். இருள் எப்போ வரும்னா, நீ தேவனுக்காக நிற்கணும்னு நினைக்கும் போது அங்கதான் விசுவாசி எல்லாமே தடுமாற ஆரம்பிச்சிடுறோம். தேவனை காட்டும், நியாயப்பிரமாணத்தை காட்டும், சபையினுடைய சட்டத்திட்டங்களை காட்டிலும் நமக்கு நம்முடைய பிரச்சனை பெருசு. அதுல சபை என்ன எப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்? ஐயா, நாங்க வேணா உங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி சில காரியங்களை செய்து விடலாம். ஆனா தேவனாகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மொர்தெக்காய் தெரியும், தேவன் மாறாதவர். எந்த இடத்துல இந்த அரவர் என்னை பார்க்கிறார், நான் அடிமையா போனது அவருக்கு தெரியும், இந்த தேசம் அடிமையா இருக்கு என்பது தெரியும். ஆனாலும் அங்கே அவர் கண்கள் என்னை பார்க்கிறது. நான் என் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் இந்த பாபிலோன் ராஜா போடுற சட்டமோ, அவனுக்கு கீழே இருக்க அதிகாரமுடைய ஆமான் போடுற சட்டமோ, அவன் என்னை கொலை செய்வேன்னு சொல்லி அவன் திட்டம் போட்டாலும் கூட நான் என் தேவனை தவிர வேற ஒருத்தரையும் வணங்க மாட்டேன். ஆமேன். அப்படிதாங்க அங்க அனனியா, மிசாவேல், அசரியாவும் அங்க பாபிலோன் கொண்டு போகப்பட்ட வாலிபர்கள். இந்த வாலிபர் நல்ல கர்த்தருக்காக நின்றார்கள், கர்த்தரை உயர்த்தினார். ஆமென். எப்போ உன் வாழ்க்கையில இருள் வரா, நம்ம தேவனுக்கு இருக்கும்போது இருள் வரும். ஆனா நீ எந்த அளவுக்கு நீ தேவனுக்கு உண்மையா இருக்கிறான் என்பதை தேவன் அது மூலமா சோதிச்சு பார்க்கிறான். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாம் என்ன பண்ணாரா? சோதிச்சு பார்த்தாராம். யோபுவை கர்த்தர் சோதிச்சு பார்த்தாராம். அந்த சோதனை எல்லாம் அவங்க ஜெயித்த போது கர்த்தரோட மேன்மையா ஆசீர்வதித்த அன்பான தேவச்சனமே, சில காரியங்களை தேவனை பின்பற்றி வரும் நாட்கள சில சூழ்நிலைகளை தேவன் அனுமதிப்பார். அதுல நீ எப்படி இருக்க? அங்க நீ பல்ட்டி அடிக்கியா? இல்ல ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம், வசனம் தான் முக்கியம், சத்தியம் தான் முக்கியம் நினைக்கியா? இல்ல ஆண்டவரும் பாஸ்டர் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கியா? இன்னைக்கு உன் வாழ்க்கையில இருக்க இருள் விலகணுமா, மகிழ்ச்சி வரணுமா, வெளிச்சம் உதிக்கணுமா? இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தின்படி என் தேவனுடைய வார்த்தையை தவிர என்ன சூழ்நிலை வந்தாலும் என் தேவனை வார்த்தையை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்துல உனக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது மொர்தெக்காய் செய்த காரியம் என்னவா? வாசிங்க, எஸ்தரின் புஸ்தகம் சத்தி வாசிக்கலாம். அகாசுவரின் மேல் கைபோட பார்த்த செய்தியை மொர்தெக்காய் அறிவித்தான் என்று எழுதி இருக்கிறத வாசிக்கப்படுங்க. ராஜாவுக்கு ராத்திரி தூக்கம் வரலையா? காலவர்த்தமான புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது இந்த அரண்மனை வாசல்ல முற்றத்திருக்கிற மொர்தெக்காய் ராஜாவின் மேல பிரதானிகள் 2 பேர் கைபோட பார்க்கிறாங்க. இதை மொர்தெக்காய் எஸ்தர் மூலமா ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறான். அன்னைக்கு ராஜா மறந்தாலும் ஒரு நாள் தூக்கம் வராத போது இது வாசிக்கப்படுது. அன்பான தேவச்சனமே, இந்த மொர்தெக்காய் நினைச்சிருக்கலாம், என் தேவனுடைய ஆலயத்தை அக்கினியால் சுட்டு எரிச்சிட்டாங்க, எங்களை போல பலமுள்ள வாலிபர்கள், ஞானமுள்ள வாலிபர்களை அடிமையா கொண்டு வந்துட்டாங்க. ராஜாவை கொல்லட்டும்னு நினைக்கலங்க. ராஜாவை தப்புவிக்கும்படியாக இந்த மொர்தெக்காய் எஸ்தர் மூலமாய் ராஜாவுக்கு செய்தியை சொல்லி அனுப்பினார். அல்லேலூயா. செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. எப்ப மகிழ்ச்சி வரும் தெரியுமா? உனக்கு யார் யாரெல்லாம் தீமை செய்கிறார்களோ அவர்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்க. கர்த்தர் வாழ்க்கையில இருக்கிறதான இருளை வெளிச்சமா மாற்றுவான். அல்லேலூயா. நீ செம்மையான இருதயங்கிறத எப்படி வழங்க பண்ண முடியும்? முதல்ல தேவனுக்கு வைராக்கியமா இருக்க கற்றுக்க.
அதுல எந்த காரியத்தை அட்ஜஸ்ட்மெண்ட் யாரையும் கேட்காத. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா நீ தெரிஞ்சுக்க, தேவனை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்ற. தேவன் என்னைக்குமே மாறாதவர், வார்த்தையில மாறாதவர். அவர் அட்ஜஸ்ட் பண்றவர் அல்ல. சொல்லியும் செய்யாது இருப்பேனோ வசனித்து நான் நிறைவேற்ற. அவர் சொல்லிட்டா சொன்னதாங்க. நீ வேணா மாறலாம், நீ சொல்லி பாஸ்ட் வேணா உனக்காக மாறலாம். என் தேவன் மாறாதவர். ஆமென், ஆமென், ஆமென். அவர் ஒரு நாள் மாற மாட்டார். நீ வேணா மாறிடலாம். இரண்டாவதாக மொர்தெகாய் வாழ்க்கையில் இருள் வந்தது. நீதிமான் எப்படி விளங்க பண்ணா, தனக்கு தீமை செய்த சத்துருக்களுக்கு அவன் நன்மை செய்தான். அவன் வாழ்க்கையில் இருள் வெளிச்சமா மாறிச்சு. அல்லேலூயா. வேதமும் சொல்லும் சத்துருக்களை என்ன பண்ணுங்க, சிநேகிங்க. பகைக்கிறவர்களுக்கு என்ன பண்ணுங்க, நன்மை செய்ய சொல்லி கொடுத்தது. பழைய ஏற்பாட்டு நாட்கள் அப்படி இல்லை. கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, கைக்கு கை. ஆனா அப்படிப்பட்ட நாளையும் மொர்தெகாய் தன் தேசத்து ஜனங்களை அடிமைப்படுத்தி தேவனுடைய மகாராஜாவுடைய அரண்மனை ஆகிய எருசலேம் தேவாலயத்தையே இடிச்சு போட்ட அந்த ஜனங்களுக்கு மொர்தெகாய் நன்மை செய்தான். அல்லேலூயா. ஆமே. நம்ம வாழ்க்கையில ஏன் வெளிச்சம் ஒதுக்கல? ஏன் மகிழ்ச்சி இல்லை? சபைக்கு வரோம், ஆராதிக்கிறோம், ஆனா இருதயத்தில் என்ன இருக்கு? கசப்பு. சொல்லுங்க, என்ன இருக்கு? நல்லா தான் சொல்லுங்களே. அதுதான் பாஸ்டர் நிரம்பி வழியுது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி கசப்புல வழியுது. அவ வீட்டுக்கு நான் போய் அவ வீட்டு வாசப்படி மிதிப்பேனா? அவ முகத்துல முழிப்பேனா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கணும், மகிழ்ச்சி உன் முன்னால விதைக்கப்பட்டிருக்கியா, அதை அறுவடை செய்யணும்னா தீமை செய்வர்களுக்கு மொர்தெகாய் நன்மை செய்தான். மூன்றாவதாக வாசிங்க. இந்த நிமித்தமாக அவனை வணங்கி நமஸ்கரிக்காத நிமித்தமா எல்லா யூதர்களை கொண்டு பெயரால் 120 தேசத்துக்கும் நிருபங்களை அனுப்பின உடனே மொர்தெகாய் என்ன பண்ணானா, எஸ்தர்ட்ட போய் சொல்றான், ராஜாட்ட அகத்தியமாய் போய் சொல்லு, இது ஆமாடைய சூழ்ச்சி என்று சொல். அந்த அழகா எஸ்தர் சொல்லி அனுப்பின காரியம் என்ன தெரியுமா? எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தான். ஹல்லேலூயா. எஸ்தர் யாரு? இவளுடைய வளர்ப்பு மகள், சகோதர மக, ஒரு சின்ன பிள்ளை. ஆனா ராஜாவுடைய மனைவியா இருக்கிற, ராஜாத்தியா இருக்கிறா. அவ ஒரு செய்தியை சொல்லி அனுப்புற, யூதர்லாம் காப்பாற்றணும்னா நான் ராஜாவுடைய மனைவியா இருந்தாலும் நினைச்ச உடனே ராஜா அரண்மனைக்குள்ள போக முடியாது, ராஜாவுக்கு நிற்க முடியாது. ராஜா கூப்பிட்டாதான் போக முடியும். அப்படி மீறி போனா ராஜா கையில் இருக்க செங்கோலை நீட்டணும், அதை தொட்டாதான் நான் தப்பிச்ச எல்லாம் கொன்னுருவாங்க. இப்ப ராஜாவுடைய தயவு வேணும். நான் என்ன செய்ய போறேன், நானும் என் தாதிமாரும் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் பண்ண போறோம். அந்த 120 தேசம் 27 தேசம் இருக்கதான சகல யூதர்களும் என்ன பண்ணணுமா, 3 நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நான் செத்தாலும் பரவாயில்ல, ராஜாட்ட போய் இந்த காரியத்தை நான் சொல்லுவேன். உங்களுக்கு நமக்கு நீதி கிடைக்க முடியாது, ராஜாவுக்கும் நான் நிற்பேன். அந்த தயவு கிடைக்கும்படியாக எனக்காக நீங்கள் 3 நாள் உபவாசம் பண்ணுங்க சொன்ன உடனே மொர்தெகாய் என்ன சொல்லுதானா, எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் சொல்லுங்க. எஸ்தர் தனக்கு. இப்போ நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, உன் வாழ்க்கையில் இருள் இருக்குதா, வெளிச்சம் இல்லையா, வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லையா, நானும் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். அன்பான தேவச்சனமே, நீங்க மாசத்துல ஒரு நாள் குடும்பமா சொல்லுங்க, மாசத்துல ஒரு நாள் குடும்பமா அறக்கதவை பூட்டி, வேதம் சொல் தெரியுமா, என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளுக்கு திரும்பினா நான் என்ன பண்ணுவேன்? வசனம் தெரிஞ்சா உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். முடிச்சிருங்களேன். முடிக்க தான் சொன்னேன், முடிக்க சொல்ல, திட்டு முடிக்க சொல்ல, முடிச்சிட சொன்னேன்.
தேசத்துக்கு என்ன பண்ணுவேன்? நான் சொல்றேன், தேசத்துக்கு சேமம் வரட்டும், முதல்ல நமக்கு வரட்டும். நீங்க என்ன பண்ணணும்? அங்க உவாசம் நடத்துறானி ஓடுறது, இங்க கூப்பிட்டானி பையத்து, அங்க போனா கொஞ்சம் நல்லா இருக்கு. என்ன செய்யணும்? என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட, அவர் நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கலாம், நீ அவர் ஜனம் தானே. என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் போய் மாசத்துல ஒரு நாள் அறக்கதவை பூட்டுங்க, மொபைல் போனுக்கெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. ஹலோ, இன்னும் மூச்சு பேச்சு இல்லை. போன் ஆஃப் பண்ண முடியுதா? சர்ச்சுக்குள்ள கூட என்ன பண்ண முடியல, சைலண்ட் போட்டு கிருனோடனே தூக்கிட்டு காலை உடைக்கணும். நான் சொல்றேன், இன்னைக்கு வந்த மொபைல் போனியா? அப்படித்தானே? அந்த காலத்தில் லேண்ட்லைனே கிடையாது. இன்னைக்கு மொபைல் போன்லன்னா செத்துறோம். ஒரு நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணு, குடும்பமா ஒரு அடைக்கதவை பூட்டுங்க. சொந்தக்காரன் வந்து கதவை தட்டுவான், பக்கத்து வீட்டுக்காரன் கதவை தட்டுவான், எங்கேயா ஒரு இடத்த எடுத்து போய் உட்காரு. என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல உன்னை தாழ்த்தணும். என்ன பண்ணணும்? சொல்றதையா திரும்ப சொல்லுங்க. உங்களை தாழ்த்தணும். சொல்லுங்க. தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி, அப்புறம் தங்கள் பொல்லாத, ஆமா, தாழ்த்தி பாவத்தை அறிக்கை செய்து பொல்லாத வழியோட்டு திரும்பினா நீதிமானுக்கு என்ன விதைக்கப்பட்டிருக்கு தெரியுமா? மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இங்க எஸ்தரும் தாதிமாரும் யூத ஜனங்களும் 3 நாள் புசியாமல் குடியாமல் உபவாசம். நான் சொல்றேன், ஒரு நாள் நைட்டு கூட சாப்பிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வர ஒரு நாள் ஒரு அறை எடுத்து தங்கி நீங்க உங்களை ஆராய்ச்சி பார்த்து பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி, ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், என் பாவம் இதுல இருக்கு, இதுல நான் கீழ்ப்படியாம இருக்கு, இதுல ஜெப குறைவு இருக்குது, இதுல பரிசுத்த குறைவு இருக்கு, என்னை கழுவுங்கன்னு சொல்லி பாருங்க, செம்மையானவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும். அல்லேலூயா. செம்மையான இருளில வெளிச்சம் உதிக்கும். செம்மையானவருக்கு வெளிச்சம், மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்குது. உனக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கியா? இந்த மாசம் நீ அறுக்கணும், மகிழ்ச்சியை அறுக்கணும். காரணம் என்னன்னா, முதலாவது தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. 2வதாக அங்க பார்க்கிறோம், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணான். தீமை நன்மை செய்தான். நடந்தது என்ன தெரியுமா? இப்போ வாசிங்க, எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் என்னைக்கு தெரியுமா? என்னைக்கு நாள் குறிச்சானோ, ஆமான், ஒரே நாள்ல 127 தேசங்களை பரம்பி இருக்கிற யூதர்ல சிறியோந்து பெரியோர் வர எல்லாரையும் மிருக ஜீவனை கொண்டு நிர்மூலமாக்க முடியாத நிருபம் அனுப்பப்பட்டது. நாட்கள் குறிக்கப்பட்டது. ஆதார் மாதமாகிய 14ஆம் தேதி குறிக்கப்பட்டது. ஆனால் அந்த நாளில்தானே இந்த 3 காரியத்தை மொர்தெக்காயும் யூத ஜனங்களும் செய்த போது, அந்நாளில்தானே இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. அடிஷனலா கனம். நம்ம சொல்லப்படுக்க நீதிமானுக்கு வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சி விதைக்கப்படுக வாக்கு பண்ணமே, ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த யூத ஜனங்கள் அந்த அழிவு வரும்பொழுது, அந்த நெருக்கம் வரும்பொழுது என்ன செய்தார்களா? உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். அந்நாளில் தான் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் வந்தது. ஹல்லேலூயா. இந்த மாசத்துல வாழ்க்கையில் என்ன வரணும்? வெளிச்சம் வரணும். இந்த மாசத்துல மகிழ்ச்சி வரணும். இந்த மாசத்துல களிப்பு வரணும். எல்லாவற்றையும் மேல கனம் வரணும். தலை கனம் வந்துடக்கூடாது. ஆமே. மண்ட கனம் வந்துடக்கூடாது. தேவன் கொடுக்கிற கனம் வரணும். மொர்தெக்காய் கனம் பண்ண ராஜா. அன்பான தேவச்சனமே, அப்ப இந்த நாட்கள் வாழ்க்கையில் இருள் மாறணுமா, வெளிச்சம் வரணுமா, கனம் வரணுமா, உனக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்குது, அந்த மகிழ்ச்சியை அறுக்கணுமா, இந்த காரியத்தை செய்து பாருங்க, கண்டிப்பா மகிழ்ச்சி வரும், வெளிச்சம் உதிக்கும். 2வதாக, நீ நீதிமான் என்பதை எப்படி விளங்க பண்ண முடியுமா? வாசிங்க,
ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தையும் உன் ஆத்துமாவை சாய்த்து போதும். நீதிமானுக்கு அது எப்படி விளங்க பண்ணணுமா தெரியுமா? பசி உள்ளவனத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமப்பட்டவனை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளில் வெளிச்சம் உதிக்கும், உன் அந்தகாரம் மத்தியான வெளுப்ப போல மாறும். வாசிங்க 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 9ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய். போதும் போதும். நீ கூப்பிடுவாய், கர்த்தர் உனக்கு சொல்லுங்க, நீ சத்தமிடுவாய். இதா இருக்கிற பாம்பாரம். எவ்வளவு நாள் ஜெபம் பண்ற பாஸ்டர், ஒன்னும் ஆண்டவர்ட்ட இருந்து பதில் வரல. இங்க வேதம் என்ன சொல்றது? வாசிங்க 9ஆம் வசனத்தை வாசிங்க. நீ கூப்பிடுவாய், நல்லா கவனிங்க, நீ ஜெபம் பண்ணுவ, கர்த்தர் உனக்கு அப்புறம் நீ சத்தமிடுவ. ஆண்டவரே இப்படி ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு தேவை, அப்படி சத்தமிட்டா நீ ஆமா கவலைப்படுற, கிட்டதான் இருக்கிறேன் பாரு. அல்லேலூயா. என்னைக்காவது இப்படி ஆண்டவர் சத்தம் கேட்டிருக்கீங்களா? நீதிமானுக்கு என்ன விதைக்கப்பட்டிருக்கு? மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்குது. அப்போ இதை நீ பெற்றுக்கொள்ள என்ன செய்யணுமா? அந்த 7ஆம் வசனத்தை வாசிங்க. போதும் 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 போதும். முதல்ல என்ன பண்ணணும்? எல்லாம் சொல்லுங்க. பசி உள்ளவனுக்கு எந்த ஆகாரத்தை? எந்த ஆகாரத்தை? சத்தமா சொன்னா சத்தமா சொல்லிடணும், இல்லைன்னா ஆமா சாமி சொன்ன மாதிரி தரையில கொட்டுதான். என்ன ஆகாரத்தை கொடுக்கணும்? வீட்டில் கெட்டு போன பலகாரம், வீட்டில் புளிச்சு போன குழம்பு, நேற்று உள்ள கெட்டு போன சாதம். யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்? பசின்னு கேட்குறான். வீட்டில் என்ன கிடக்கு? பேசுங்க. கெட்டு போன சாப்பாடு, புளிச்சு போன குழம்பு, 3 நாளைக்கு முன்னாடி கூட்டு. வசனம் என்ன சொல்லு? வாசிங்க, கவனம் வாசிங்க. பசி உள்ளவனுக்கு நல்ல கவனிங்க. ஓ ஆகாரம் என்ன? ஆகாரத்தை கொடுக்கணும். நீ என்ன சாப்பிடுறியோ, ஒருத்த பசி நீ வந்து கேட்டா அதை நீ அவனுக்கு கொடுக்கணும். கொடுக்குறீங்களா? கொடுக்குறோமா? என்னைக்காக கொடுத்துருக்கீங்க? உன் வாழ்க்கை இந்த வாசம் சொல்றேன், உனக்கு கர்த்தர் வெளிச்சமா இருக்கணுமா? நீதிமானுக்கு மகிழ்ச்சி விதைக்கப்படும், மகிழ்ச்சியை அனுபவிக்கணுமா? ஒரு பசி உள்ளவனுக்கு என்ன பண்ணுங்க? ஆகாரம் கொடு. முதல்ல சொல்றேன், மாசத்துல ஒரு நாள் உபவாசம் பண்ணு, குடும்பமா உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. உன் முகம் வாடெல்லாம் இருக்கக்கூடாது. 2வது, மாசத்துல ஒரு நாள் ஆயாது ஒரு பசி உள்ளவனை தேடி போய் நீ சாப்பிட்ற சாப்பாடை அவனுக்கு ஒரு 10 பேர் கொண்டு கூடு. என்ன மூச்சு பேச்சு இல்லை? நானே சோத்துக்கு லாட்டரி அடிக்கேன். எங்க வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் சிக்கன் கிடைக்கதே அல்லல் போடுறோம். நீ போஜன பிரியனா இருந்தா என்ன பண்ணு? இது நல்லாவே தெரியும். தொண்டையில் நாக்கில் வசம்ப தடவிட்டு அலையிறோம், ருசி பார்த்துக்கிட்டு. பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கூட. எந்த ஆகாரம்? கெட்டு போனது இல்லை, நேற்று உள்ளதுல அழுகி போன பூசணம் பிடிச்சது அல்ல. நீ என்ன சாப்பிடுறியோ அதை கொடுத்து பாரு. 2வது வாசிங்க அந்த வசனத்தை தொடர்ச்சியா வாசிமா. வஸ்திரம் இல்லாதவனை கண்டால், ஆமா, ஒருத்தருக்கு வஸ்திரம் இல்லையா, கிழிஞ்ச வஸ்திரம், கொஞ்சம் பைத்தியக்காரனா இருக்கான், இல்லை அழுக்கு ட்ரெஸ்ஸு. 4 நாளைக்கு முன்ன படித்தேன், யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. நம்ம இந்தியாவுடைய வட இந்தியாவில் ஏதோ ஒரு மாநிலம், அங்கே ஒருத்தரை போய் அழுக்கு வஸ்திரம் தச்சு பைத்தியகாரமாக இருக்கிறான். அவனை போய் பேட்டி எடுத்து அவர் இங்கிலீஷில் பதில் சொல்கிறார். உன் ஃபோன் நம்பர் என்ன? உங்கள் அப்பா ஃபோன் நம்பர் சொல்கிறான். உங்கள் அப்பா ஃபோன் நம்பர் ஐ டோன்ட் நோ. எல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறான். அவனை முடியெல்லாம் வெட்டி நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு கடைசியில் பார்த்தா தமிழ்நாட்டுக்காரன். அவன் ஐடி கம்பெனியில் வேலை செய்தவனா. அவனை தேடி கண்டுபிடிச்சி, பெற்றோரை கண்டுபிடிச்சி, அவர் என்ன வச்சிருந்தாரு?
அந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக தான் வச்சு, அதை வச்சு அவங்க பேரண்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சி அவன் பேரண்ட்ஸ் அந்த குரூப் கொண்டு வந்து சேர்த்துச்சு. அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, வஸ்திரம் இல்லாதவனுக்கு என்ன கொடுக்கணும்? நல்லா சத்தமாக சொல்லுங்க, என்ன வஸ்திரம் கொடுக்கணும்? இப்படிலாம் கேட்கக்கூடாது. என்ன சோறு கொடுப்பேன்னு கேட்டீங்க, இப்போ என்ன கொடுக்கணும்? வீட்டில் நமக்கு பிடிக்காத கொஞ்சம் நஞ்ச சாரி இருந்தால் வந்து கேட்டால் வீட்டில் வேலை செய்கிற சமையல்காரி, எம்மா பழைய துணி வீட்டில் குப்பை எடுக்க வரவங்க, பழைய அம்மா சாரி இருந்தால் கொடுங்கண்ணா, ஆமாம் கொஞ்சம் பழசெல்லாம் இருக்குது, அவள் கையில் கொடுத்து விட்ருவோம், அப்போ தான் புதுசு வந்து சேரும். கொஞ்சம் பழைய பட்டு புடவையை தூக்கி கொடுப்பீங்களா? அது எங்கள் அக்காவுக்கு அக்கா வாங்கி தந்தது, அது இருக்கட்டும், பத்திரமா இருக்கட்டும். வசனம் என்ன சொல்லுங்க, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அழுக்கு வஸ்திரம் பழைய வஸ்திரம் கொடுக்கவனு இருக்கா, புதுசா கொடுக்க சொல்லியிருக்கா? புதுசுன்னு எழுதியிருக்கா பாஸ்டர்? அப்படிலாம் இல்லைல்ல, கொடுக்க தானே சொல்லியிருக்கேன். ஏதோ ஒன்று கொடுக்கல, அவரும் பிற பழசா தான் தருவார். எல்லாமே பழசா வரும். எப்படி உங்க வசதி? ஆண்டவர்கிட்ட மட்டும் புதுசா ஃப்ரெஷ்ஷா வாங்கணும். கொடுக்கறதெல்லாம் நான் சொல்றேன், இந்த மாசத்துல நீங்க அப்பொழுது விடிய கால வெளுப்ப போல வெளிச்சம் உதிக்கும். அந்த காலத்துல மத்தியான வெளுப்ப போல மாறும்னு சொல்லப்படுது. எப்ப தெரியுமா? நான் சொல்ல மாசத்துல ஒரு நாள். நான் சொல்ல விரும்புற காரியம், என்ன ஊழியத்துல வளர்த்த தாயார் நான் பல மாசங்களுக்கு முன்ன சொல்லி இருக்கிறேன். சமைக்கும் பொழுதுலாம் சாப்பாடு அரிசி எடுத்து ஜோம் பண்ணி ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு பையில போட்டுட்டு திரும்ப தான் அந்த அரிசியில தண்ணி ஊற்றி களைஞ்சி ஜோம் பண்ணி போடுவாங்க. அப்பெல்லாம் போன் கிடையாது. இன்னைக்கு வாரவங்க வீட்டுக்கு விருந்து திடீர்னு 1 மணிக்கு வந்து நின்னா எல்லாருக்கும் வடிச்ச சாதம் வர்றவங்களுக்கும் போதும், மிச்சம் இருக்கும். நான் பல நாள் கண்ணால் பார்த்தவன். நான் உங்கள்கிட்டையும் ஒரு ட்ரைனிங் சொன்னேன், அம்மாமாருக்கு தான் சொன்னேன், டெய்லி சோறு வடிக்கிங்க தானே, சோறு சாப்பிடாத மாதிரி உட்காந்துருக்கீங்க அம்மாமாரு. வீட்டுக்காரர் சமைக்காரோ? ஆமாம், என் ஃப்ரெண்டு நேற்று 2 நாளைக்கு முன்னே 24ஆம் தேதி ரயில்வேல ரிட்டையர்டு. அவங்க பொண்ணு அவங்க ரிட்டையர்மெண்ட் பேட்டியை எனக்கு யூடியூப்பில் அனுப்பி நான் படித்து பார்த்தேன். அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க பொண்ணு ஒரு பொண்ணு 2 பையன். அவன் பொண்ணு சொல்லுது, எங்கள் அப்பா 4 மணிக்கு எழும்புவார், ஜோம் பண்ணுவார், எங்கள் அம்மாவுக்கு சமையல் வேண்டியது, எங்களுக்கு ஸ்கூலுக்கு வேண்டியது எல்லாத்தையும் சமைச்சு பாக்கெட் போட்டு வச்சு அவர் வேலைக்கு போயிடுவார். உங்கள் வீட்டில் எப்படி? நீங்கள் தானே சமைக்கிறீங்க. சமைக்க முன்னே என்ன பண்ணணும்? நாங்கள் போகிற அவசரத்தில் அவசரமாக அரிசியை அளவு 1 உலக்குனா 2 உலக்க போட்டு 4 டம்ளர் தண்ணினா 8 டம்ளர் தண்ணி வச்சு சோறு ஆக்க முன்ன ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு 2 கிலோ 3 கிலோ சேரும்போது சர்ச்சை கொண்டுமான்னு சொல்லுங்க. உனக்கு தெரிஞ்ச ஒரு ஏழை கொடுத்து பாரு, கர்த்தர் ஆகாரத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் செய்ய, நான் கையை தூக்க சொல்ல, எத்தனை பேர் செய்ய விரும்புறீங்க? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பெந்தேகோஸ்து அனுபவம் சொல்லி எங்கேயோ எஸ்ட்ரீமா போய்கிட்டு இருக்கோங்க. வேதம் அழகா சொல்ல, வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கணும்னா சின்ன சின்ன காரியத்தை செய்து பாருங்க. அவங்களாம் சிஎஸ்ஏ பேக்ரவுண்ட், நான் அவங்கள்ட்ட கற்றுக்கிட்ட நல்ல காரியம் ஏராளம். ஏழமாளால் ஒரு பிடி அரிசி எடுத்து வைக்க முடியாதா? அது ஒரு ஏழைக்கு சேர்த்து கொடுக்க முடியாதா? நமக்கு 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 நினைக்கிறோங்க. கர்த்தரும் இருளை வெளிச்சமாக்கணுமா, நீதிமானுக்காக செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சி விதைக்கப்படுகிறது. அந்த மகிழ்ச்சியை நீ பெறணும்னா சின்ன சின்ன காரியத்தில் ஆண்டவருக்கு உண்மையா இருந்து பாரு. பசியுள்ளவனுக்கு மாசத்துல ஒரு நாள் ஒரு 2 கிலோ அரிசியை வேக வச்சு அதுல ஒரு தக்காளி சாதம் செய்து ரோட்ல பிச்சைக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க, கொடுத்து பாரு. வசனலான பார்த்தா ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்து பாரு. மாசத்துல உன் பிறந்த நாள், ஒருவேளை கிறிஸ்துமஸ் நாள் உங்க தேவை அதிகம், நான் சொல்லி தரேன். உன் பிறந்த நாள் இல்லையா, கல்யாண நாள் இல்லையா, உன் பிள்ளை பிறந்த நாள் இல்லையா, என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ஏழைக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்து பாரு. பரலோகத்தின் தேவன் வாழ்க்கைக்கு இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். செம்மையான இருதயம் முழுக்க என்ன விதைக்கப்பட்டிருக்கு? வெளிச்சம், மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கு. வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேணுமா, வெளிச்சம் வேணுமா, செய்ய வேண்டிய சின்ன சின்ன காரியத்தை சொல்லித்தாரேன். ஒரு பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து பாரு, வஸ்திரத்தை கொடுத்து பாரு. வாழ்க்கைக்கு இருள் நீங்கலையா, மகிழ்ச்சி இல்லையா, வெளிச்சம் இல்லையா, சமாதானம் இல்லையா, மாசத்துல ஒரு நாள் உட்கார்ந்து உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க.
ஆண்டவரே, பிசாசு போராடுறான், மந்திரவாதி போராடுறான், அவன் எனக்கு விரோதமா அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டானோ. நான் சொல்றேன், நீ மாசத்துல உன்னை போய் தாழ்த்த. ஆண்டவரே, நான் எங்க உண்மை துக்கப்படுத்திட்டேன், எங்க உண்மை வேதனைப்படுத்துறேன். அந்த யூத ஜனங்கள் 3 நாள் உபவாசம் பண்ணாங்க. நான் சொல்றேன், மாசத்துல ஒரு நாள் நியமிங்க. யாரும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடத்துக்கு போங்க. மன்னா தோட்டம் இருக்குது, மகாபலிபுரத்துக்கு போனால் எஸ்யூ கேம்ப் இருக்குது, எத்தனையோ இடம் இருக்குது. சில ஊழியக்காரங்க தங்க வீட்டையே திறந்து கொடுக்காங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு சொன்னா வீட்டில் போய் அங்கே இருக்குன்னு தெரியாமல் நம்ம செல்லை ஆஃப் பண்ணி போட்டு ஒரு நாள் காலையிலேருந்து சாயந்தரம் குடும்பமாக நல்ல தேவ சமூகத்தில் உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்களேன், அறிக்கையிட்டு ஒப்புரவாங்களேன். அது நிச்சயமாய் இந்த மாதத்தில் கொடுத்த வாக்கு தத்துவம் இன்னேந்து ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பத்தில் நடக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் நீதிமானுக்கு வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்கு என்ன விதைக்கப்பட்டிருக்கு? மகிழ்ச்சி. நீ நீதிமான் ஐயா, சகோதரி, நீ நீதிமான், உனக்காக தேவன் வெளிச்சமா இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. கர்த்தரே உனக்கு நிச்சய வெளிச்சம். நீ இருள உட்கார்ந்த கூட வெளிச்சமாக்குவார் அவர். நீ செய்ய வேண்டிய 2 காரியம்தான். உனக்காக மகிழ்ச்சி விதைக்கப்படுங்க. அது சொந்தரிக்கணும். நான் செய்ய வேண்டியதெல்லாம் தங்களை தாழ்த்தி உபவாசம் பண்ணுங்க. பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுங்க. தினமும் வஸ்திரம் கொடுங்கன்னு சொல்ல, ஆகாரம் கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்ல. நான் சொல்ல தரேன், பிறந்த நாள் அன்னைக்காவது, திருமண நாள் அன்னைக்காவது, உன் பிள்ளையோட பிறந்த நாள் அன்னைக்காவது ஒரு 50 பேருக்கோ 10 பேருக்கோ ரோடுகளில் பிச்சைக்காரங்க இருக்காங்க. எத்தனையோ பேர் நிறைய ஹாஸ்டலில் ஏமாத்துறாங்க. கவனமாக கொடுங்க. நான் அதையும் சொல்லிடுறேன். ஆனால் ஹாஸ்டல் நடத்துகிறவங்க எல்லாருமே கரெக்ட் இல்லை. ஏமாற்றி நிறையா வாங்க நாங்களும் அனுபவப்பட்டேங்க ஜெசிகா பிறந்த நாளில். ஆனால் அதை அறிஞ்சு கொடுங்க. இல்லை நாங்கள் பார்த்துட்டு கேளுங்க, நாங்கள் காமிச்சு விட்றோம். இல்லையா, தெருவாரத்தில் எத்தனையோ பிச்சைக்காரர் இருக்க, ஒரு 10 பாக்கெட்டோ 20 பாக்கெட் போட்டு அவங்கள பார்த்த உடனே கொடுத்துட்டு போயேன். அது மட்டும் இல்லை, வஸ்திரம் இல்லாமல் இருக்காங்களா, வருஷத்தில் ஒரு நாள் உன் பிறந்த நாள் ஞாபகத்தமாக ஒரு சட்டையை எடுத்து கூட. நிச்சயமாய் கர்த்தர் வாழ்க்கை இந்த மாசத்திலிருந்து உனக்காக மகிழ்ச்சி விதைக்கப்படுக்க நீ சுதந்தரிப்பாய். அல்லேலூயா. எழுந்து நிற்போமா. ஆண்டவரே, இந்த மாசத்திலிருந்து என் வாழ்க்கையில் இருள் விலகணுமப்பா. கர்த்தர், நீங்கள் எனக்கு வெளிச்சமாக இருக்குன்னு நான் செய்ய வேண்டியதை கற்றுக் கொடுத்துட்டீங்க. நான் செய்யுங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி அர்ப்பணித்தேன். நான் அர்ப்பணித்தேன். நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா. என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன். நான் அர்ப்பணித்தேன். நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா. என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா. கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகிற நேரம். இந்த மகா கிருபை இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, சங்கீதம் 97:11 படி ஆண்டவரே, நீதிமானுக்கு வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சி விதைக்கப்படுக்க சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, மொர்தெக்காய் தன் கிரியினாலே நீதிமான் என்பதை விளங்க பண்ணினார். ஏசாயா தீர்க்கதரிசி நீதிமான்கள் விளங்கப்படுக்கு ஆண்டவர் சில ஆலோசனைகளை வேத வார்த்தையின் மூலமாக கற்றுக்கொள்ள உதவி செய்தீங்கப்பா. பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்கவும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கவும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எங்களை தாழ்த்தி உபவாசம் பண்ணி ஜெபிக்கவும் கர்த்தர் இந்த காலவேளை கிருபை தாங்க. அப்பொழுது ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் பெற வேண்டிய வெளிச்சம், நான் பெற வேண்டிய மகிழ்ச்சியை இந்த மாதத்தில் ஒவ்வொரு குடும்பமும் அனுபவிக்க உதவி செய்யுங்கப்பா. அதை தடுத்து கொடுக்க இருளின் வல்லமைகள் விலகுவதாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தடைப்பட்ட பிள்ளைகள் உண்டு, இந்த விடுமுறை நாட்களில் பிரயாணப்பட்டு போயிருக்க பிள்ளைகள் உண்டப்பா. அது மேல நம்முடைய பாதுகாப்பு, சுகம், சமாதானம் இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறோம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வெயிலை உக்கிர தொடாதபடி மேகசமமாய் மறைப்பீராக. அப்போ அந்த மாதம் முழுவதும் சகல நன்மையான ஒரு குறை வராதபடி வருமானத்தை ஆசீர்வதிங்க. வீணான பணவரைகள், வியாதிகள் விலகும்படி ஆசீர்வதிக்கிறோம். எல்லா மகிமை, கனம், துதி உமக்கு உண்டாகட்டும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் வழிநடத்தலும் இன்னும் சதா காலங்களிலும் நம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென்.